டேக்டல்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம வீட்டிலையே எப்படி மசாலா தோசை ரெடி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, காரத்துக்கு தேவையான தனி மிளகாத்தூள், உப்பு, தாளிக்க எண்ணெய். உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு வெங்காயம் சின்ன சின்னதாக, தக்காளி அதை மாதிரி சின்ன சின்னதாக, பச்சை மிளகாய் இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. மல்லி தழையும் புதினா தழையும் இருந்தால் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதில் அந்த எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. போட்டுட்டு தக்காளி போட்டுருங்க. தக்காளி போட்டுட்டு பச்சை மிளகாய் போடுங்க. பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வணக்குங்க. எண்ணெயிலே வணக்கி விடுங்க. வணக்கி விட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா பொடியாக கையால் பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு இந்த உருளைக்கிழங்கை அந்த வணக்கின அந்த மசாலா இருக்குது பார்த்திங்களா, அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா மிளகாத்தூள், கரம் மசாலா சொன்னால் பார்த்திங்களா, அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப நீங்கள் தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டாலும் சரி, 1 ஸ்பூன் போட்டாலும் சரி. ஏன்னா ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் அதை பார்த்துட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஓரளவு தண்ணி நல்லா கொதி நல்லா நமக்கு மசாலாவாக நல்லா ஒரு கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம், ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும்தான் விடணும். அந்த மசாலாவில் அந்த காரமும் உப்பும் இறங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம தண்ணி ஊற்றுறோம். அதை நல்லா போட்டு கிண்டி விட்டுட்டு இறக்கி வச்சுருங்க. நம்ம வீட்டில் நார்மலாக வச்சுருக்கிற மாவு எடுத்து தோசை தவாவில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மெலிசாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அந்த கிரேவி இருக்குது பார்த்திங்களா, அந்த கிரேவியை ஒரு 1/2 கரண்டி, அதாவது குழம்பு கரண்டியால், சின்ன கரண்டியாக இருந்தால் 1 கரண்டி, பெரிய கரண்டியாக இருந்தால் 1/2 கரண்டி எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த தோசையில் சென்டரில் வச்சுட்டு நல்லா அந்த எதுவுமே தெரியாமல் நல்லா ஃபுல்லாக ஃபைனாக தடவிடுங்க. நல்லா தடவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த தோசையை ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணி லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வேக விட்டு அப்படியே திருப்பிட்டு அதை அப்படியே ரோல் பண்ணி குழந்தைங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு சட்னி, சாம்பார் எதுவுமே தேவையில்லை. அப்படி நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, குருமா ரெசிபி ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் வச்சு பாருங்கள். சரிங்களா? அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு குருமா ரெசிபி சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த மசாலா தோசை சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாம் ஒரு டிஃபன் பாக்ஸில் லஞ்சுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த தோசைலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. காலையில் டிஃபன்னாக்கா நல்லா சூப்பராக ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்கள்லேருந்து நம்ம ஹஸ்பண்ட்லேருந்து எல்லாருமே நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.